நீங்க வந்து தொடர்ந்தியா இவ்வளவு ஆண்டுகளாக சசிகலாவினுடைய தீவிர ஆதரவாளரா இருந்தீங்க. இந்த நிலையில வந்து தற்போது வந்து நீங்க பாஜக வந்து தமிழகத்திற்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கீங்க. இத பத்தி சொல்லுங்க. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு அதிமுக ஒண்ணா இருக்கணும். அதிமுக ஒண்ணா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்கள் நம்மள ஏத்துக்குவாங்க. ஏன்னா, புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போதே, மோடியா, லேடியான்னு கேட்டவங்க. ஸோ, அப்ப அவங்களே வந்து விரும்பல. அண்ட் இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம எல்லாருமே இங்க இப்ப என்ன நடக்கு? வெளிப்படையா நம்ம பேசனா இங்க என்ன நடக்குன்னா, அவங்கவங்க தலைமைய தக்க வைக்கிறதுக்காக பிஜேபி கூட ஒரு அனுசரணையான ஒரு நிலைமையில போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்க தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்காங்க. கட்சிய பத்தியோ, அவங்களுக்கு வந்து மக்கள பத்தியோ அந்த எண்ணமே அங்க இல்ல. அதுதான் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட்டு நம்மள ஸ்ட்ராங் பண்ணுவோம். போதும் இவ்வளோ நாள் ஸ்ப்ளிட்ல இருந்தாச்சு. ஒவ்வொருத்தரும் நான் தான் தலைமை, நான் தான் தலைமைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்ப்ளிட்ல இருந்தாச்சு. இந்த ஸ்ப்ளிட்ல இருந்து வேண்டாம். இப்போ செங்கோட்டையன் என்ன சொன்னாங்க? 15 நாளைக்கு முன்னால என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாரும் ஒண்ணா இணையன்னு தான் சொல்றாங்க. நம்ம ஒண்ணா இணைஞ்சோன்னா மக்கள் நம்மள கொண்டாடுவாங்க. ஏன்னா அதிமுகங்கிறது தமிழ்நாட்டோட மக்களோட ரத்தத்துல கலந்ததுங்க. கட்சிக்காரங்க ரத்தத்துல கலக்கல. மக்கள் ரத்தத்துல கலந்த ஒரு கட்சி. அவ்வளவு உணர்வு பூர்வமா மக்கள் வந்து அதிமுகவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கட்சியில வந்து ஒரு 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 தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து சிக்கல் போயிட்டு இருக்கு அம்மா மறைவுக்கு அப்புறம். அப்போ அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தானே. அப்போ இதுக்கப்புறம் இனிமே கட்சி ஒண்ணா சேர்ந்துராதான் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. யாருங்க நம்மளை பிரிச்சா? யார் பிரிச்சா சொல்லுங்க? இது மக்களுக்கே தெரியும். அதனால இனிமே நம்ம மித்ததெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அடுத்தவங்களோட டாமினேஷனை நம்ம கட்சிக்குள்ள இல்லாம விட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட போவோம். ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவை நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம். இப்போ வந்து இப்போ ஜென்ரலாக பேசுகிறதுக்காக நம்ம சொல்லலை. எலெக்ஷன் நெருங்கிட்டு நீ 8-9 மாதம் தான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இப்போவும் நம்ம டிலே பண்ணக்கூடாது. மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம உடனே இணையணும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்க அரித்மெட்டிக் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமாக இருந்து பார்த்தாச்சு. ஓபிஎஸ் அண்ணா இபிஎஸ் அண்ணா சேர்ந்து இருந்து ஒரு எலெக்ஷனை பார்த்தாச்சு. ஓபிஎஸ் அண்ணா தனியாக விட்டுட்டு இபிஎஸ் அண்ணா பிஜேபி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தனியாக இருந்து பார்த்தாச்சு. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் மிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. தொடர்ந்து தோல்வி மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ ஆட்சிக்கு வரணும்னா அதிமுக வெற்றியை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க. வெற்றியை தொண்டர்கள் பார்க்க வேண்டாமா? கட்சிக்காரங்க பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாறுதல் வேண்டாமா? அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒன்றா சேரணும். ஒன்றா சேர்ந்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றியை நோக்கி போகும். இத்தனை ஆண்டுகாலமாக நீங்கள் திரு சசிகலா அவர்கள் ஆதரவாளராக இருந்தீங்க. இப்போ நீங்கள் அவருடைய நிலைப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை திருப்திகரமாக இருக்கா? எப்படி நீங்கள் இருக்கீங்க? இல்லை, அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் பெங்களூர்லேருந்து வந்தோம். நமக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பும் எவ்வளோ பெரிய வரவேற்பும் இருந்ததுன்னு நாடறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். அப்போது அந்த மக்களுக்குள்ள அந்த வரவேற்பை கொடுக்காங்கன்னா எவ்வளோ நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உங்கள் மேலே இருந்திருக்கும். அப்போ 21 எலெக்ஷன் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு நம்ம வர முடியலை. திமுக ஆட்சி அமைச்சாச்சு. அப்போ வாட் நெக்ஸ்ட்? அப்போ நம்ம அந்த கட்சியை 24க்குள்ளேயாவது சேர்க்கணும். எல்லாருமே இந்த அம்மாவை நோக்கி ஏன் நினைக்கிறாங்க? நானும் எதுக்காக நினச்சேன், இவங்க தலைமையாக இருந்து, ஏன்னா இவங்க பொதுச்செயலானாங்க அம்மாவுக்கு அப்புறம். அப்போ இவங்க தலைமையாக இருந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும். அந்த ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் கட்சிக்காரங்களுடைய எல்லாரோட எண்ணமும் அவங்கள நோக்கி போகுது. எப்படியாவது இவங்க சேர்த்தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, அந்த எப்படியாவது சேர்த்தர மாட்டாங்களா, இவங்களால் சேர்க்க முடியுங்கிறத 100% நான் வந்து பரிபூர்ணமாக நம்பினேன். அதுக்குரிய பயணத்தில் அவங்க ரொம்ப கரெக்டாக போய்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து அதில் சில டீவியேஷன் வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருந்தது. இப்படி இருந்தால் நம்ம எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும்? ஏன்னா அங்கே ஒருத்தர் சேர்க்கவே மாட்டேங்காரு, நான் சேர்க்கவே மாட்டேங்காரு. அப்போ நம்ம சேருன்னு சொல்கிறோன்னா அப்போ சேருக்கு வாட் நெக்ஸ்ட்டு? ஏதோ ஒன்று பண்ணாத்தானேங்க அவர் அந்த க்ரைட்டீரியாவுக்கு வருவார். நிர்பந்தத்தில் அவர் அம்மா இல்லைன்னா இனிமேல் ஒன்றும் முடியாதுங்கன்னு அவர் நினைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணுங்கிறது என்ன போன்ற பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களோட எண்ணம் தான். அதுதான், அதை பற்றி அதில் வேறு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி நடக்கலைங்கும் போது நம்ம அமைதியாக நம்ம ஒதுங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு.